நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே டைமிங் கிடைக்கும். அண்ட் தென் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டா சிக்னல்ஸ் வேணும். அண்ட் தென் லைவ் ட்ரேடிங் வேணும். கிவ்அவேல ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஒரு கால்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அதோட ட்ரேடிங் சார்ட் பிளஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டாஃபெக்ஸ்ல ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு விஐபி அக்சஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். ஸோ ஜாயின் பண்றது மூலமா எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும், ஃபாரெக்ஸ்ல பேசிவா எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மென்டர்ஷிப்புமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இது போக நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு யூஎஸ்டி தேவைப்படுது அப்படின்னா, பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம், பல்க் குவான்டிட்டிலும் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லெஜிட்ஸா இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் டீலிங் கூட நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த புரோகிராம் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே நமக்கு அஷ்யூர்டா கிஃப்ட்ஸ் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து மொபைல் ஃபோன்ல இருந்து Swiggy, Zomato அண்ட் தென் மேக் மை ட்ரிப் வவுச்சர்ஸ் கூட நமக்கு வந்து நிறையவே இருக்கு. ஸோ நீங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாலும், லாஸ் பண்ணாலும் கண்டிப்பா அதோட காம்பன்சேஷன் வந்து உங்களுக்கு ஒரு சைடு இருக்கு. அதான் லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டெபாசிட் பண்ற ஒரு ஃபண்ட்ஸுக்குமே நமக்கு வந்து 50% போனஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அவைலபிளா இருக்கு. ஸோ டெபாசிட் வித்ட்ரால்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லாதனால, நம்ம இந்த புரோக்கரேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ வாங்க டீட்டெயில்டா கோல்டு மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மறக்காம நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அப்டேட்ஸ் எல்லாமே டைமிங்க்கு கிடைக்கும். நம்மளோட வீக்லி ஓவர் வீடியோலயே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஒரு பை ஆயிட்டு ஒரு செல் ஆகும் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து 2 ப்ரொஜெக்ஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் என்ன ரீசனால பை ஆக போகுது அப்படிங்கிறதையும், லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் செல் ஆகுறதுக்கு என்ன ரீசன், எங்கேருந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறதையுமே தெளிவா சொல்லப் போறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்கா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ட்ரேடிங் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இனிஷியலா பார்த்தோம் அப்படின்னா, எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ ஓவரால் ட்ரெண்ட பார்த்தோம் அப்படின்னா, சாலிடா ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. பட் இன் பிட்வீன்ல நமக்கு டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, அக்டோபர் மாசத்திலிருந்து மார்க்கெட் கிளியரா ஒரு சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ மார்க்கெட் கிளியரா நம்மளோட ட்ரெண்ட் லைன ஒரு டைம் ஒபே பண்ணியிருக்கு. லேட்டரா 2வது டைமே ஒபே பண்ணி மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ டைரக்ஷன் அப்படிங்கிறது பை. ஷார்ட் டெர்ம்ல கரெக்ஷன் வேணா செல் இருக்கலாம். பட் லாங் டெர்ம்ல பை தான். அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. அப்போ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட முதல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும். லேட்டரா ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம். ஸோ இது 2ல ஏதாவது ஒண்ணு டிரா பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து மார்க்கெட்ட வந்து அடுத்து எந்தெந்த ஸ்டெப்ல வச்சு மார்டிங்கல் பண்ணணும், இல்ல ஹெட்ஜிங் பண்ணணும், இல்ல ட்ரேட க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரியும். ஒரு மொட்டையா ஒரு சார்ட் டிரா பண்ணிட்டு பை, செல்லுன்னு எதுவும் பண்ண முடியாது. ஒரு வேள நம்ம செட்டப் பண்ணது ஃபெயில்ட் ஆச்சுனாலும், பிளான் பிய நம்ம எப்படி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம வந்து நோட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட முதல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண தெரியாதவங்க, இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பக்காவா ட்ரெண்ட் லைன சப்போர்ட் ஜோன டிரா பண்ணி குடுத்துரும். அப்ப நம்ம டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட் ஜோன் எங்க இருக்கு? 2685ல இருந்து 82 வரைக்கு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 ரைட்டா? அப்போ சப்போர்ட் நமக்கு எங்க இருக்கு? லோவரா பார்த்தோம் அப்படின்னா 2483. ஸோ டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே லாங்கா காமிக்கும். பட் இந்த அளவுக்கு நமக்கு மார்க்கெட் ஒரு 1 வீக்லயோ, 2 வீக்லயோ மூவ்மெண்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இல்லாத காரணத்தினால, நம்ம ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ டிரா பண்ணிக்கலாம். ஸோ டைம் ஃப்ரேம் கிளிக் பண்ணியாச்சு. 4 ஹவரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 4 ஹவர் டிரா பண்ணியாச்சு. அப்ப நம்மளோட 4 ஹவர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் 2666 அப்படிங்கிற ஜோன்ல இருந்து ஒரு ஃபால் ஆச்சு. இது நம்மளோட இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். அப்புறம் 2வது சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தாச்சு, ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தாச்சு. சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2633ல இருந்து 30 வரைக்கும் நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. ஸோ பிரேக் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப அதுக்கு கீழயும் போகும் பட்சத்தில மார்க்கெட் 2613.50 13.50ங்கிறத நம்ம 2610 அப்படிங்கிறத வச்சுக்கலாம்.
ரைட்டா? மேபி ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா, ஒரு 2 பாயிண்ட் ஒரு 20 பிப்போ, 30 பிப்போ 2600 வரைக்கும் கூட நீங்க வந்து மூவ்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டைம்ல நீங்க வந்து நம்மளோட விஐபி சேனல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த அப்டேட்ஸ் கிடைச்சிரும். ஸோ, அப்போ நம்மளோட சேனல் தெளிவா கிடைச்சிருச்சு. நம்மளோட சப்போர்ட் ஜோன் எங்க, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அத கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். இது நம்மளோட இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இத வந்து R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு இருக்க மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ, அது வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 2 R2ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் எங்க? பிரேக் பண்ண ஏரியா. இது நம்மளோட சப்போர்ட் ஜோன். ஸோ, பிரேக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிகம் சப்போர்ட். அதை S1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சப்போர்ட்டா மாறி இருக்கு இந்த ஜோன். ரைட்டா? தெளிவா டிரா பண்ணியாச்சு. ஸோ, அது கீழே போகும்போது நமக்கு 2610 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் 2 S2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ, இப்போ மார்க்கெட் ஓவராலா எந்த ட்ரெண்ட்ல இருக்கு? டே டைம்ல பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்போ நம்மளோட டவுன் ட்ரெண்ட் சேனல் டிரா பண்ணிடலாம். ஹையா பார்த்தோம் அப்படின்னா 2790 இருந்து மார்க்கெட் இந்த இடத்த ஒபே பண்ணி வருது. இங்க கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகி மார்க்கெட் இப்படி வரும். கொஞ்சம் இது தெளிவா தெரியணும் அப்படின்னா போல்டன் பண்ணிக்கிறேன். ரைட்டா? மார்க்கெட் 2 இடத்துல கன்வர்ஜென்ஸ், அதாவது மெர்ஜ் ஆயிருக்கு. கன்வர்ஜென்ஸ்னா கிராஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு கன்வர்ஜென்ஸ். லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கன்வர்ஜென்ஸ். ரைட்டா? ஸோ, அப்போ அடுத்த கன்வர்ஜென்ஸ் எங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அடுத்த கன்வர்ஜென்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம 2681ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸும் இருக்கு, ப்ளஸ் ட்ரெண்ட் லைனும் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு கன்வர்ஜென்ஸை எதிர்பார்க்கலாம். இது நம்மளோட டவுன் ட்ரெண்ட் லைன். அப்போ அப் ட்ரெண்ட் லைன் எங்க இருக்கணும்? இங்க இருக்கா? 1 2வது ஜோன் இங்க. ரைட். இது நம்மளோட அடுத்த கன்வர்ஜென்ஸ் ஜோன். இது வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல டிரா பண்ணியிருக்கோம். அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? பிரேக் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆகும்? ஒரு புல்லிஷ் ஆகும். அப்போ நம்மளோட வியூ என்ன? 2632 இருந்து மார்க்கெட் கிளியரா ஒரு பை ஆக போகுது. இந்த ஜோன்ல இருந்து 2634 டு 31 இந்த ஜோன் வந்து பை ஆக போகுது. முதல் டார்கெட் பிரைஸ் வந்து நமக்கு 2666. லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2685 அப்படிங்கிறது டார்கெட் பிரைஸாக இருக்க போகுது. ஸோ, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அது கீழே 2613 வைக்காம 2610 அப்படிங்கிறத வச்சிருக்கோம். மேபி ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. அப்போ இதோட ப்ரொஜெக்ஷன் என்ன? இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் லைட்டாக ஒரு ஃபால் ஆகி முதல் டார்கெட் ப்ரைஸ் 2667. லேட்டரா இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து ஃபர்தராக இங்கேருந்து ஃபால் ஆகிற சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம டார்கெட் ப்ரைஸ் இதை வச்சுக்கலாம். 2674 அப்படிங்கிற டார்கெட் ப்ரைஸு. அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா விக் ஓடுற டார்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் டச் ஆகிட்டு உடனே ஃபாலோ ஆகும் பார்த்தீங்களா? அதனால ஸோ, ஸ்ட்ராங் டார்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம 2676 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங் டார்கெட் ப்ரைஸ். இது முழுக்க முழுக்க டெக்னிக்கலாக தான் ட்ரா பண்ணியிருக்கோம். வேறு எந்த வித குதர்க்கம் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏன் ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் ஹேப்பனிங். ஸோ, ரீடெஸ்ட் ப்ளஸ் என்ட்ரி ஜோன் இங்கே. ரீடெஸ்ட் அண்ட் என்ட்ரி ஃபார் பை. ஸோ, இது வந்து நம்மளோட என்ட்ரி ஃபார் பை. இப்போ டார்கெட் ப்ரைஸ் என்ன நமக்கு 2666. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 330 பிப்ஸ். லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா 440 பிப்ஸ் 440 பிப்ஸ் வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸு. ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 220. அப்போ 1:2 அப்படிங்கிற ரிஸ்க் ரேஷியோவில் இந்த ட்ரேட் வந்து எடுத்திருக்கோம். அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பை ஆக போகுது. ஸோ, இன்னொரு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ, இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரலல் ட்ரா பண்ணுறேன். ஹைலேருந்து ஒரு லோ. இது ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. ஸோ, லேட்டராக மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்கு. அந்த கன்சல்டேஷன்லேருந்து
ஒரு ஸ்ட்ரக்சர் மாறியிருக்கு. ரைட்டா? ஸோ இப்படிலாம் ட்ரா பண்ணா உங்களுக்கு ரொம்பவே கொச்ச கொச்சன்னு இருக்கும். அதனால இதெல்லாம் ட்ரா பண்ணிட்டு, ஸோ நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் ட்ரா பண்ணி காமிச்சுட்டாச்சு இதுல. இப்ப கிளியரா உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணிட்டு மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பை ஆக போகுது. ஸோ இந்த சேனல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, அகைன் வந்து ஒரு ஹை போயிட்டு இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகுற சான்சஸ் இருக்கு. ஸோ கொச்ச கொச்சன்னு இருக்கிறதுனால நிறைய இத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கோல்டு என்னென்ன ரீசனால புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவே சிம்பிளா சொல்லிட்டேன். மார்க்கெட் நம்மளோட பிரேக் அவுட் பண்ண சொன்ன ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு ஹை போக போகுது. கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஹைல இருந்து ஒரு லோ, அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ், அகைன் ஒரு பையிங் சைடு வந்து மாறி இருக்கு. அண்ட் தென் மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்டுமே அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால, கண்டிப்பா ப்ரீவியஸ் ஹை போறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு மார்க்கெட் பை ஆகுறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லிட்டேன். இன் டெப்த்தா நான் வந்து கொண்டு போகல. என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல செட்டப் கிடைக்கி, நல்ல வியூ கிடைக்குது அப்படின்னா, நம்ம சிம்பிளாவும் ட்ரா பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்ப இது வந்து நம்மளோட முதல் பை ப்ரொஜெக்ஷன். ரைட்டா? ஸோ இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குவோம். இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து XUSD 4 ஹவர் பை ப்ரொஜெக்ஷன். டேட் வந்து 04/01/25. ஸோ உங்களுக்கு போஸ்ட் ஆகுறது வந்து நாளைக்கு போஸ்ட் ஆகும். ரைட். அண்ட் தென் இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த டவுட்ஸ், எந்த கொரீஸ் எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்குறதுக்கு ரொம்பவே தயாரா இருக்கேன். அந்த இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்கெட் வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல? இப்படி. ரஃப்பா தான் ட்ரா பண்றேன். மார்க்கெட் பாருங்க ஒரு ஹைல இருந்து ஒரு லோ. இந்த இடத்துல. இங்க ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆயிருக்க மாரி, மார்க்கெட் இங்கேயும் ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் மார்க்கெட் என்ன ஆகும்? அடுத்த டார்கெட் இங்க போகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ லாங் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது ஹை, லோ, அகைன் ஒரு ஹை. ஸோ இதெல்லாம் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்றேன். மத்தபடி எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ கோல்ட பொறுத்தளவுக்கு பை ப்ரொஜெக்ஷன் தெளிவா பார்த்தாச்சு. டவுன்லோட் பண்ணிட்டேனா? இல்ல டவுன்லோட் பண்ணல. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ. டவுன்லோட் பண்ணியாச்சு. சாரி பண்ணல இன்னும். ரைட். ஸோ பை ப்ரொஜெக்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? செல் ப்ரொஜெக்ஷன் பார்க்க போறோம். 4 ஹவர் செல் ப்ரொஜெக்ஷன். ரொம்பவே சிம்பிளா சொல்லப் போறேன். நம்மளோட டார்கெட் பிரைஸ் 1 ஹிட் ஆச்சுனா தான் நம்மளோட சேம் டார்கெட் பிரைஸா செல் ப்ரொஜெக்ஷனும் ஒர்க் அவுட் ஆகும். ரைட்டா? கிளியரா நான் சொல்லிட்டேன். அப்போ டார்கெட் பிரைஸ் 1 ஹிட் அப்படின்னா, நீங்க தயங்காம நம்ம செல் சைடு போலாம். நம்ம பை டார்கெட் ஹிட் ஆயிருச்சா, அப்போ செல்லு கன்ஃபார்ம்டு. ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரைட். 4 ஹவர்ல செல் ப்ரொஜெக்ஷனு. ரொம்பவே சிம்பிளா தான் சொல்லப் போறேன். ரொம்ப இன் டெப்த்தா கொண்டு போகல. டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். மார்க்கெட் ஓவராலா ஒரு செல் ட்ரெண்ட்ல இருக்கா? அப்போ ஹைல இருந்து ஒரு லோ. ஹைல இருந்து ஒரு லோ கனெக்ட் பண்ணி கிளியரா பாருங்க இந்த இடத்துல. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு நம்ம லாஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு பை ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து பை ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட்ல 2678 இருந்து அகைன் ஒரு ஃபால். ஃபால் ஆகுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைன் இருக்கு. பிளஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. நம்ம ஏதோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி ஃபால் ஆகும். அப்போ இங்கேருந்து ஷார்ட் ஆகும். ரைட்டா? டார்கெட் பிரைஸ் 1 ஹிட் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக ஃபால் ஆகி ஃபர்தராக நல்ல டெப்த்தாக 5885 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத 2765 அப்படிங்கிறத வச்சுருக்கோம். சிம்பிள் தான். ஒரே ஒரு ரீசன் தான். ஒபே ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ். ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ தெளிவாக வந்து பார்த்துட்டோம். அந்த இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட் வீக் மார்க்கெட் ஏன் புல்லிஷ் ஆச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்திருக்கலாம், கிளாரிஃபிகேஷன் இருந்திருக்கலாம். ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம அனலைசிஸ் முடிச்சாச்சு. இருந்தாலும் அதையும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். மார்க்கெட் பாருங்க இந்த இடத்துல லாஸ்ட் வீக் நல்ல ஒரு
பை ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 2603 இருந்து 2660 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் லாஸ்ட் வீக் அனலைசிஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து லோவா 2600க்கும் ஹையா 2640 அப்படிங்கிற ஜோனுக்கு தான் போகும் அப்படின்னு. ஸோ அதே மாரியே மார்க்கெட் வந்து ஒபே ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட் ஏன் புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா, வியாழக்கிழமை நமக்கு வந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெண்டிங் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ். பிளஸ் க்ரூட் ஆயில் இன்வெஸ்டிகேஷன் நெகட்டிவா வந்ததுனால, நமக்கு வந்து கோல்டு இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் அன்எம்ப்ளாய்மென்ட் கிளைம்ஸ் பொறுத்த அளவுக்கு பெரிய அளவுல சேஞ்சஸ் இல்லாதனால, இத பேஸ் பண்ணி மார்க்கெட் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் கோல்டு இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆச்சு. லேட்டரா இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபால் ஆச்சு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்த நியூஸ் வந்து ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. ஸோ கிரீன்ல இருந்துச்சு அப்படின்னா, DXY வந்து ஸ்ட்ராங் ஆகும். கோல்டு நல்லா ஃபால் ஆகும். ஸோ கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நியூஸ் அவே பண்ணி நல்லாவே ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல செக்ஷன்லாம் இருக்கு. அப்கமிங் டேஸ்ல வந்து நல்ல மூவ்மெண்ட் குடுக்குறதுக்கு எக்கச்சக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. DXY இருக்கு. ஸோ கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும், ட்ரேடிங் செட்டப்ஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். நம்ம DXY பத்தி ஏன் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு. DXY வந்து ஒரு குதர்க்கமான நிலையில போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அதுகிட்ட யாருமே போய்க்க வேண்டாம். அண்ட் தென் எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜிய பொறுத்து. அண்ட் தென் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு யூஎஸ்டிடி லோ குவான்டிட்டியா இருந்தாலும் சரி, பல்க் குவான்டிட்டியா இருந்தாலும் சரி, சேஃப் அண்ட் செக்யூரா லெஜிட்டா பேங்க் ஃபீஸ் எந்த இஷ்யூஸுமே இல்லாம பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் நீங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல, அடுத்த ஒரு நல்ல தகவல்ல உங்களை சந்திக்கும் வரை, உங்களை விடைபெறுவது உங்கள் கிப்சன். நன்றி, வணக்கம்.